இன்னைக்கு ஒரு பாட்டு படித்தோம், காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. அவர் இருக்கிறாருங்கிறதுக்கு எந்த ஒரு உருவமோ அடையாளமோ கிடையாது. ஆனா அவர் நமக்கு முன் சென்று நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறாருங்கிறத நம்ம என்ன கண்ணார பார்க்கிறோம், வேண்டுனா நடக்குது. அப்போ காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் நம்ம முன்னாடி இருக்கிறாரு. நம்ம எத்தனையோ வட்டம் பார்த்துட்டோம். அதுல இன்னொரு வார்த்தை சரணத்துல வந்துகிட்டே இருக்கும், நம்பி நான் முன் செல்லுவேன், நம்பி நான் முன் செல்லுவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு அன்று மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். அதே போல உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு எல்லா விதத்திலையும் ஆண்டோடைய சமூகம் உங்க முன் செல்லுது, மாற்றமே இல்லை. ஆண்டோடைய சமூகம் முன் செல்லுகுது. ஆனா அந்த காலடி தெரியாமல் போகுங்கிற பாட்டுல நம்பி நான் முன் செல்லுவேன்னு இவரும் சொல்லுகிறார், அப்படி படிக்கிறார். அப்ப ஆண்டோடைய சமூகம் முன் செல்லுகிறது, நம்பி நீங்களும் முன் செல்லுகிறீங்க. இதை என்ன குறிக்குது? ஆண்டோடைய சமூகம் முன் சென்றது. அன்று மோசே 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா யார் செல்கிறா? இந்த வார்த்தை உண்மை. ஆண்டவர் நம்ம முன்னாடி செல்கிறாரு. நான் முந்தி உங்களுக்காக நடந்து காட்டேன்னு சொல்லி அவர் நடந்து காட்டினார். அதுதான் நம்பி நான் முன் செல்லுவேன். இன்னைக்கு ஒரு வீட்டில் எத்தனையோ தேவ பிள்ளைங்க இருக்கீங்கிறீங்க. நீங்க யாருக்கு அடையாளமா இருக்கிறீங்க? நம்பி முன் செல்கிறது உங்ககிட்ட இருக்குதா? அவங்க பயில் படிக்காம இருக்கலாம், நான் தான் பயில் படிச்சு காட்டணும். அவங்க ஜெபம் பண்ணாம இருக்கலாம், நான் தான் ஜெபம் பண்ணணும். அவர்கள் சபை வராம இருக்கலாம், நான் தான் சபைக்கு சென்று தேவ ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்குன்னு நிரூபிக்கணும். அவர்கள் தேவ ஆவியின் பலனை பெறாம இருக்கலாம், நான் தான் பெற்று தேவன் எவ்வளவு பெரியவர் நிரூபிக்கணும். நான் முன் செல்லுகிறேன் ஆண்டவரேன்னு. உங்க குடும்பத்துல முன்னேறி செல்கிறவங்க இருக்கிறீங்களா? இதுதான் அந்த பாடல் சொல்லுது. உங்களுடைய காலடியே தெரியாம இருந்தாலும் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லி நீங்க முன் செல்லுகிறீங்க. அது என் குடும்பம் அறியாம இருந்தாலும், என்னோடு இருக்கிறவர்கள் அறியாம இருந்தாலும், நான் நம்பி உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு உங்களுடைய வார்த்தையின்படியே செல்லுகிறேன். நான் சென்றுகிட்டே இருக்கிறேன். என் குடும்பத்தை நீர் எப்படியாவது ரட்சித்திருவீர். நீங்க இருக்கிறீங்களா?